ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 13th எபிசோட பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டாகவும் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ கிரேட் அஷின்ஷன் எல்லாருமே அங்கே ரொம்ப ஆச்சரியமாக வராங்க. ஆங்குக்கெல்லாம் அங்கே நம்பிக்கையே இல்லை, எப்படி அது பாசிபிள் ஆகும்னு. அப்பனா இந்த ஜூலின் அவன் உண்மையிலேயே இந்த லெவல்ல தான் இருந்திருக்கான். என்ன அவனோட லெவலை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். இது ஒன்றும் ஃபேரே இல்லை. ஜூலினும் கடுப்பேற்றுற விதமா அந்த எல்டர்ஸ் கிட்டையும் அவங்க சொல்றான், கிரேட் அஷின்ஷனோட மிட் லெவல்ல இருக்கேன், இந்த விஷயத்த நீங்க எதிர்பார்க்கல போலியே. உடனே அந்த கிழவியும், தம்பி நீ கிரேட் அஷின்ஷனோட மிட் ஸ்டேஜ்ல இருக்கலாம், ஆனா நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை வச்சு தாக்குனா அவ்வளோதான் உன் கதையை முடிஞ்சிடும். ஹெவன்ஸ் பிளேட் ஃபார்மேஷன் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்றாங்க. ஆனா நம்மால இப்பயும் ரொம்ப காமா இருக்கான். ஏன்னா என்னதான் அவங்க தாக்குனாலும் ஒன் ஸ்டெப் அவனால பவர்ஃபுல்லா மாற முடியும். உடனே ஏகப்பட்ட பிளேட்ஸும் நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஹீரோவோட அன்னையும் கொஞ்சம் பயந்து போறான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஜுன்லின்னு ஒண்ணுமே பண்ணாம இருக்கான். ஏன்னா அந்த ஸ்வாட்ஸோட பவர் ரொம்ப அதிகம். ஈவன் ரொம்ப பீக்கான கிரேட் அஷின்ஷன் லெவல்ல இருக்க ஆளுங்களே அங்க நிக்க முடியாது. ஆனா இங்க பீக்கான லெவல்ல இருக்க இந்த எல்டர்ஸ் முன்னாடி நம்ம ஹீரோவால அங்க நிக்க முடியுமா? அங்கே ஹாங்கும் யோசிக்கிறான், ஆமாம் எதுக்காக அப்படியே நிற்கிறான், அவன் என்ன இந்த இடத்துல கேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறானா. இந்த சைடு வந்த அட்டாக்ஸும் அங்கே பட்டிருக்கும். ஆனால் ஜுன்லினுக்கு அங்கே எதுவுமே ஆகலை. நான் ரீசெண்டாக ட்ரை ஹேண்ட் பாடி டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதனால நம்ம ஜுன்லினோட பாடி பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்டாக்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லை. முன்னாடி இதை பார்க்குற அந்த பெரிய பெரிய எல்டர்ஸுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஈவன் ஒரு பீக்கான கிரேட் அஷின்ஷன் லெவலில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி பர்சனாலியே இந்த அட்டாக் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் இவன் என்னன்னா அப்படியே நிக்கிறான். இந்த சைடு ஹாங்கும் யோசிக்கிறான், கண்டிப்பா இவன் ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கான். ஏன்னா அவளைக்கும் நிறைய விஷயத்த அவன் ரிவீல் பண்ணல, இந்த மாதிரி டைம்ல தான் ரிவீல் பண்றானே. திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு எல்டர் முன்னாடி அங்க நிக்கிறான். அங்க வந்தோடனே தான் அந்த எல்டருக்கு ஆறா மூலமா ரிலீஸ் ஆகுது. நீ வந்து ஒரு மிட் ஸ்டேஜில் இருக்க கிரேட் அஷின்ஷன் லெவலில் இல்லை. நீ உண்மையிலேயே யாரு, எப்படி இந்த அளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகுற, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீ இறந்து போயிட்ட அப்படின்னு ஒரே கையில் அவனோட கதையை அங்கே முடிக்கிறான். இதே மாதிரி இன்னொரு பர்சனையும் அங்கே முடிக்கிறான். வேறமா அவனோட கைகளை வச்சு பயங்கரமாக எல்லாரையுமே கிழிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு டீமன் மாதிரி முன்னாடி வர ஒரு எல்டர்ஸையும் ஆளு விடவே இல்லை. ரொம்ப டெரிஃபைங்கா முடிக்கிறான். அங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியல. பெரிய பெரிய எல்டர்ஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜுன்லின் ஒரு டீமன் மாதிரி கெஞ்சுற ஒரு ஆளுங்களையும் அப்படியே அவனோட கையை வச்சு மொத்தமா முச்ச வர்றான். முன்னாடியே ஸ்ட்ராங்கஸ்ட் பாடியோட இருக்கிற ஒரு எல்டரும் வந்து நிக்கிறான். அந்த அட்டாக் அந்த பர்சன் மேல படும். ஆனா ஆளு அப்படியே நிப்பான். அங்கே மற்றவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்கயோ நல்ல வேலை நீங்கள் முன்னாடி வந்தீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் இப்போதைக்கு எங்கள் கதையை அங்கே முடிஞ்சிருக்கும். ஹாங்கியோ உன்னால் இதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு நிற்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அங்கே ஹாங்கியோட பாடிலாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஈவன் என்கிட்ட ஸ்பெஷலான டைப்பில் இருக்க பாடி ரீஃபைன்மெண்ட்டு, இம்ப்ரேட்டிங் சோல் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான விஷயம் என் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அவனோட ஒரு பஞ்சும் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் என்னை உடைக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னமும் ஒரு ஹிட்டை உண்டி நான் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ நேரத்துக்கு இதே மாதிரி என்னால் நிற்க முடியும் அது என்னால் சொல்ல முடியாது. பின்னாடி அந்த வயசான லேடியும் பேட்டில் ஜாயின் பண்ணோம். என்னால் இப்பயும் ஸ்டில் நம்ப முடியல, உன்னால் 3 பீக்கான கிரேட் அஷின்ஷன் இந்த லெவலில் இருக்க ஆளுங்களை தனியாக நின்று போராட முடியும்னு. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு உன்னால் நின்று போராட முடியும்னு நான் பார்க்குறேன். இன்னொரு பர்சன் விண்டை வச்சு அங்கே தாக்குறான். அந்த ஹாங்கியோ அவரோட பஞ்சை வச்சு அங்கே தாக்குறாரு. இந்த மாதிரி எல்லா அட்டாக்ஸும் வரும்போது நம்ம ஜுன்லின் ரொம்ப காமா இருக்கான். ஏன்னா சிஸ்டம் அவனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு அங்கே டிடெக்ட் பண்ணும். ஆளு பீக்கான கிரேட் அஷின்ஷன் அந்த லெவலை ரீச் பண்றான் ஒண்ணுமே பண்ணாம. அங்க பவரும் பயங்கரமா ரேடியேட் ஆகும். அங்க வந்த ஒரு அட்டாக்கும் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட ப்ரெஷர் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், 3 பேருமே தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரம் நம்ம கிட்ட வேற வழியில அந்த தடை செய்யப்பட்ட அந்த டெக்னிக் அதுதான் இந்த இடத்துல பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான பர்சனை தடுக்கிறதுக்கு ஒரு வழி அந்த டெக்னிக் ஒண்டிதான். எல்லாருமே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஏன்ஷியன்டான டெக்னிக் அங்க பயன்படுத்துவாங்க. அதனால மூஞ்சில வித்தியாசமான மார்க் அங்க அப்பியர் ஆகும். மூஞ்சில அப்பியர் ஆன இந்த மார்க்கோட பேரு டாவோ இம்ப்ரிண்ட். பழங்கால ஆன்செஸ்டர்ஸ் கிரியேட் செய்யப்பட்ட ஒரு டெக்னிக். எப்போ இந்த மார்க் வந்து அப்பியர் ஆகுதோ டெம்பரவரிலேயே அவங்களோட பவர், கல்டிவேஷன் எல்லாமே
பல மடங்கு ரொம்ப அதிகமாயிடும். ஜூன்லின்னு, நாங்க உன்னை இந்த வாட்டி மொத்தமா முடிக்காம விட மாட்டோம். இதை பார்த்தோன்னே அங்க ஹாங்கு ஈலாம் கொஞ்சம் பயந்து போறாங்க. அந்த டெக்னிக் அதோட ப்ரெஷர் அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இடத்துல ஹாங்கியோ அந்த பர்சனும் சொல்றான், எப்போ இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணுமோ அப்பயே என் பாடியில ஒரு பயங்கரமான எனர்ஜி அது எல்லாத்துக்கும் போறது ஃபீல் பண்ண முடியுது. என்னோட பாடி பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த டெக்னிக்கு ஒரு டிராபேக்கும் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இதை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆபத்தும் கிரியேட் ஆகும். ஆனா ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு ஷுவான்டியான் செக்டம் மொத்தமா நம்ம முடிக்காம விடக்கூடாது. ஈவன் அதனால நம்ம ஒரு கல்டிவேட்டரா இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்க 3 பேருமே அவங்களோட பவர்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இப்பதான் இது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அந்த இடத்துல ஜூன்லின் அவனோட பெரிய உருவத்தை அங்க சமன் பண்ணுவான். அதோட சைஸே பல மடங்கு பெருசா இருக்கும். இது முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு ஆன்ட்டுமா தான் முட்டி போடுங்க. அந்த பெரிய உருவத்தோட பவரை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹாங்கும் தான். ஏன்னா ஹாங்கு அந்த ஏன்ஷியன் ரிலம்ல இந்த உருவத்தை பார்த்துருப்பான். ஆனா அந்த டைம்ல இருந்த அந்த உருவத்தை விட இது பல மடங்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. அங்க எல்டர்ஸே பயந்து போறாங்க. இது ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஆர்ட்ஸ் தானே இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் இந்த சண்டையை இழுக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. உங்க கதையை நான் முச்சிடறேன். ஜூன்லின், இதை வச்சு என்ன பயமுத்தலான்னு பார்க்குறியா? வாய்ப்பே இல்லை, நான் ஒன்றும் பயப்படல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஓல்டு லேடியை வச்சு தான் ஆரம்பிக்கிறான். ஹெவன்ஸ் ஃபிங்கரை வச்சு மொத்தமாக அழிக்கிறான். இதே மாதிரி ஒரு எல்டர்ஸாக அங்கே அழிக்கும் போது எல்லாருமே பயந்து போகிறாங்க. இவன் டீமனாக இருக்கான், ஓடுங்க இங்கே இந்த அவ்வளோதான், எல்லாருமே காலி. ஏதோ ஒரு ஏன்ஷியன்டான வாயிலேருந்து ரீஇன்கார்னேட்டான ஒரு டீமன் நினைக்கிறேன் இவன். எல்லாருமே தப்பிக்க பார்த்தா அவங்களோட நிலைமை இன்னமும் தான் அங்கே மோசமாகுது. இதை பார்க்குற ஹாங்கியோ அங்கே பின்னாடி இருக்க அந்த எல்டரு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் வெறுமா பீக்கான கிரேட் அசென்ஷன் அந்த லெவலில் தான் இருக்கான். ஆனால் எப்படி இவனால் மற்றவங்கள வெறுமா ஒரு கையை வச்சு மொத்தமாக பொசுக்கிட முடியுது? நம்மளும் இங்கே ரொம்ப நேரத்துக்கு நின்னா அவ்வளோதான், நம்ம கதையும் முடிஞ்சிடும். சீக்கிரம் நம்மளும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் இப்படின்னு அவங்க 2 பேருமே அங்கே ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆளு விடலை. அவங்க 2 பேரையும் நம்ம ஜூன்லின் அந்த பெரிய கையை வச்சு பிடிச்சி அங்கேயே நசுக்கி மொத்தமாக முச்ச வர்றான். இதனால அவங்களோட கதையும் அங்கே முடியுது. நான் யோசிச்ச மாதிரியே இந்த சுப்ரீமான டிவைன் டெக்னிக் இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் எனர்ஜியும் இது கன்சியூம் பண்ணுது. சரி, ஏதோ ஒன்று, இவங்க எல்லாரோட கதையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ என்னை ஏமாத்த ட்ரை பண்ண அந்த டிசைபிள் அவனுக்கு நம்ம பாடத்தை சொல்லித்தர வேண்டியதா? அங்கே இந்த மாதிரி கொடூரமான ஆராஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அங்கே அவ்வளோதான், ஹாங்குக்கு அல்ல. அங்கே இப்போதான் ஆளுக்கு புரியுது எதனால இது வரைக்கும் ஆளுக்கு ஆமாய்ந்தானு. அங்கே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர ஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜூன்லின், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஜஸ்ட் சொல்லுங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அட அந்த ஸ்மெல்லியான ஓல்டு மேனை விடுங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணுமா சொல்லுங்க, நான் பண்ணி வர்றேன். அங்கே பிரதர்காரனும் வந்துட்டு, பேட்டில் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக போச்சு, அந்த இடத்துல சும்மா கலக்குன்னு நீங்கள் கலக்கிட்டீங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பெருமை இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்காதா, இதனால ஆளு கம்முன்னு போயிட்டு உட்காருவான். அந்த இடத்துல அவங்க மசாஜ் பண்ணும்போது நம்ம ஹாங்க்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த மாதிரி டைமில் நான் ஓடி போயிடுவான். ஏன்னா இப்பயும் என்கிட்ட டைம் இருக்கு. ஏன்னா அவனோட அவனோட பவரை இப்போதான் நான் பார்த்தேன். அவன் கண்டிப்பாக கிரேட் அசென்ஷனோட பீக் லெவல்ல இருக்கான். ஆளு உட்காந்து இருக்கிறத பாருங்க, ஏதோ ஃபியூஷன் லெவல்ல இருக்க மாதிரி கம்முன்னு உட்காந்து இருக்கான். இந்த மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அங்க ஜூன்லின் அப்புறமா ஹாங்க பாக்குறான். ஹாங், நீ இங்கே தான் இருக்கியா? இதை கேட்குற ஹாங் பயந்து போறான். அங்க ஹீரோவும் ஜாவு கிட்ட அங்க ஆர்டர் கொடுக்குறான். சீக்கிரம் ஜாவ், நீ என்ன பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப அவனை துண்டு துண்டா நுறுக்கி இந்த கார்டன் யார்ட்ல போட்டுரு. அங்கே ஜாவும் வெட்டுறதுக்கு அங்கே தயாராவான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹாங் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, இந்த ஒரே ஒரு முறை என்னை ஃபர்கிவ் பண்ணுங்களேன். நான் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டேன். ஆமாம் ஹாங், என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி ரொம்ப அரகண்டாவும் ரொம்ப காக்கியாவும் இந்த, ஆனால் இப்போ என்னன்னா ஒரு கோலை மாதிரி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். சரி, என்ன பண்ணுறது, நீ வேற எனக்கு டிசைப்பிளாக இருந்துட்ட, அதனால நான் சொல்கிற விஷயத்த பண்ணு. உன்னையே மாற்றி நீ ஸ்லாப் பண்ணிக்கணும், அதுவும் நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ நிறுத்தாமல் அந்த விஷயத்த பண்ணணும். இதை கேட்குற ஹாங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த இடத்துல ஹாங்கால பெருசாக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால ஹாங்கு அதே மாதிரி மாற்றி அவன் மூஞ்சில அடிச்சுக்கிறான். அங்கே இதை பார்க்கும்போது ஜிங்குக்கும் அங்கே கஷ்டமாக இருக்கும். அங்கே இதையும் பார்க்குறாரு. அங்கே தொடர்ந்து இதே மாதிரி அடிக்கும் போது ஈயும் முன்னாடி சொல்கிறாரு, ஜுல்லின், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சனா, அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதே மாதிரி நம்ம செக்டை ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி அங்கே சண்டைலாம் இட்டான். அதனால பனிஷ்மெண்ட்டை நீ குறைச்சிக்கலாம். அவனுக்கு சாகிற அளவுக்குலாம் பனிஷ்மெண்ட்டை நீ தர வேணாம்.
அதனால ஜூன்லின் நீ கொஞ்சம் யோசியேன். சரி, என் அண்ணன் ஈய சொல்லும் போது இந்த பனிஷ்மெண்ட் இதை நான் அவாய்ட் பண்றேன். ஆனா நீ எந்த அளவுக்கு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிருக்கன்னு அந்த விஷயத்த நீ உணரணும். அங்கோட மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கும். ஆனா அப்பயும் ஆளு சொல்றான், மாஸ்டர் ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன். இந்த ஹாங் இந்த பையன் உனக்கு டிசைபிளா இருக்கான்ல, இவன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கான். பின்னாடி சாவும் அதே தான் யோசிக்கிறாரு. ஏன்னா ஜூன்லினை தாண்டி வேற யாராலையுமே இந்த ஹாங் இந்த பர்சனை அங்க கட்டுப்படுத்த முடியல. அந்த பொண்ணு சொல்றா, உண்மையை சொன்னா என்னதான் அவன் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும் இந்த செக்டோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அவன். அதே மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட டேலண்டும் இருக்கு. இவனை மாதிரி ஒரு பர்சன் நம்ம செக்டுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. இந்த சைடு நம்ம ஜூன்லினும் அங்க யோசிக்கிறான், உண்மையை சொன்னா எல்லா பிரச்சனையும் என்னாலதான். ஏன்னா ஒழுங்கா விஷயங்களை நான் டீச் பண்ணியிருந்தா இப்போதைக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கப்புறம் நம்ம ஜூன்லின்னு திரும்பவும் பழையபடியே உட்காந்து நம்ம ஜிங்குக்கு ஆர்டர் கொடுக்குறான், சாப்பாடு அது வேணும் இது வேணும்னு. சீன் அப்படியே நம்ம ஹாங்க நோக்கி வரோம். ஹாங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் பாக்குறேன் அந்த ஜூன்லினை அவனால எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி என்ஜாய் பண்ண முடியும்னு. கண்டிப்பா அவனுக்கு சக்சஸ் எப்பயுமே கிடைக்காது. நான் தொடர்ந்து கல்டிவேட் பண்ணுவேன். கல்டிவேட் பண்ணி கிரேட் அசென்ஷன் இல்ல அதையும் தாண்டி போவேன். அந்த டைம்ல கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேன். ஜூன்லின் ஜஸ்ட் வெயிட் பண்ணு. சீன் அப்படியே அந்த மாங்கோட செக்ட் நோக்கி வரும். அந்த இடத்துல எல்லாருக்குமே அங்க தெரிய வருது, மாங்கோட ஒரு கேங் அங்க போயிருக்கும். அவங்கள மொத்தமா அழிச்சிட்டான். அதே மாதிரி ஏகப்பட்ட எல்டர்ஸும் அங்க வந்தாங்க. அவங்க எல்லாரையுமே ஆளு அழிச்சிட்டான். அங்க இதை பத்தி தான் எல்லாத்துலயும் ஒரு நியூஸா பரவின்னு இருக்கு. சீன் அப்படியே வேற ஒரு சைடு நோக்கி போகும். அங்க ஒரு பர்சனும் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது, போன ஒருத்தவங்களும் காலியா? நல்ல வேலை அன்னைக்கு நான் வந்து போல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். சரி ஏதோ ஒன்று. இப்போ இந்த மாதிரி செய்தியை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போங்க, போயிட்டு இன்னமும் ஏகப்பட்ட ஃபீமேல் கல்டிவேட்டர்ஸை கொண்டு வாங்க. அப்பதான் என்னால நர்வஸா இல்லாம இருக்க முடியும். ஆமா, என்னடா நிக்கிற? நான் பண்ற விஷயத்த பார்க்கணுமா என்ன? ஓடிப்போ. புரியுது, இதோ போறேன். சீன் அப்படியே ஃபெதர் இம்மார்டல் செக்ட் நோக்கி வரும். அந்த இடத்துல சாங்குக்கும் அங்க தெரியுது. எல்டரமோ அப்படின்னு ஒரு பர்சனும் வந்துட்டு நடந்த விஷயத்த அங்க சொல்லுவாரு. போன ஒரு எல்டரும் காலி. அந்த ஜூன்லின் அவன் கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருக்கான். அங்க இதை கேட்கும் போது சாங்க்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபியூஷன் ஸ்டேஜ் அதுல தான் ஆளு இருந்தான். ஆனா திடீர்னு அவனால எப்படி கிரேட் அசென்ஷன் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும்? நான் என்ன யோசிச்சேன்னா, கொஞ்சம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டான், அவெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த இடத்துல அவன் திடீர்னு இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டான். இப்போ எப்படி என்னால ரிவெஞ்ச கொடுக்க முடியும்? ஏன்னா என்னால அவனை தொட கூட முடியாது. ஹோலி சன் சாங், நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். அந்த ஜூன்லின் அவன் வந்து ஒரு ஓல்டான டீமன்னு நினைக்கிறேன். 10,000 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் நல்லா யோசிங்க, அவன் கிட்ட இந்த அளவுக்கு பவர் வேற எப்படி அங்க வந்திருக்கும்? நீங்க இன்னமும் எங்க இருக்கீங்க? உங்களால கிரேட் அசென்ஷன் என்ன இம்மார்டிலிட்டியை ஈஸியா அடைய முடியும். ஏன்னா நீங்க தான் ஃபியூச்சரோடைய ஒரு பெரிய ஆளு. ஆமா, ஃபியூச்சர்ல நான் இம்மார்ட்டலா மாறுவேன். அந்த டைம்ல இந்த ஜூன்லின்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. மொத்தமா நான் முச்சை விடாம விட மாட்டேன். எல்டரமோ, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களா? சீக்கிரம் எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் இப்பயே கல்டிவேஷனை சீக்கிரமா நான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்டரமோ ஜஸ்ட் நம்புங்க. ஏன்னா இதனால சீக்கிரமா என்னால ஸ்ட்ராங்கரா மாற முடியும். என்னோட ரிவெஞ்சை நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எல்டரமோ ஏதோ ஒரு விஷயத்த அங்க கொண்டு வந்து தந்திருக்கான். ஆள் அங்க கல்டிவேஷனை ஆரம்பிக்கிறான். ஆனா இப்பயும் நம்ம ஜூன்லின் மேல ஆளுக்கு பயங்கர கோவம் இருக்கு. ஜூன்லின் வேறமா வெயிட் பண்ணு, உன்னோட லைஃபை நான் எடுக்காம விட மாட்டேன். சீன் அப்படியே நம்ம ஜூன்லினை நோக்கி வரோம். ஆளு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ண இருக்கான். அந்த இடத்துல ஹாங் தான் சர்வ் பண்றது இந்த மாதிரி வேலையை எல்லாத்தையும் பண்ண இருப்பான். அங்க அவன் ஜூஸை குடிக்கிறான். இன்னொரு சைடு ஹாங் ஹாப்பியா இருக்க மாதிரி வெளியில இருந்து தெரியும். ஆனா ஹாங் ஹாப்பியா இல்ல, ஒரு மாதிரி கஷ்டப்படுவான். அங்க ஆளு யோசிக்கிறதே என்னன்னா, எப்படா இந்த சர்வெண்ட் வாழ்க்க முடியும், எப்படா நான் ஃப்ரீ ஆவேன் அப்படின்னு தான் யோசனை இருக்கான். அங்க திடீர்னு நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியா ஒரு மெசேஜ் அங்க வரும். அதுக்கு முன்னாடி மொத்தமா எல்லாரையுமே முச்ச விட்டால, அங்க ரிவார்டா அவனுக்கு ஒரு சுப்ரீமான மவுண்ட் அது வந்து அங்க கிடைக்கும். என்னது, ஒரு சுப்ரீமான மவுண்டா? அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே கிளாஸ் அவன் கீழே வர்றான். இதனால ஜூஸ் எல்லாமே கொட்டிக்கும். ஹாங் இதனால மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க மாஸ்டர், தப்பு என் மேலதான் இருக்கு. இப்பயும் நம்மளால அதை கண்டுக்காம சைட்ல அந்த மவுண்ட் விஷயத்தை தான் அங்க பாக்குறான். சுப்ரீமான மவுண்ட்னா அது எப்படிப்பட்ட மவுண்ட்? சிஸ்டம் சீக்கிரமா சொல்லு. இந்த மவுண்ட் இதோட பேரு குன்பேங். இப்போ இது கரண்டா ஒரு சின்ன பேபியா இருக்கு. ஆனா இது நீங்க இப்போ கிரேட் அசென்ஷன் லெவல்ல இருக்கனால இதுவும் அதே லெவல்ல தான் இருக்கு. இது ஒரு ஏன்ஷியன் டிவைன் பீஸ்ட். இதுக்கு அன்லிமிட்டடான growthக்கான பொட்டென்ஷியல் அது இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் இந்த ஹெவன்னா அது இதுதான்.
அதே மாதிரி இதால ஃப்ரீயா வானத்துல ஓஷன்ல எல்லாத்துலயும் போக முடியும். இவன் இது பெருசைட்டா இந்த உலகத்தையே மொத்தமா அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மவுண்ட் தான் இது. நான் இதோட சைஸ் ஸ்பேஸ்ல பிளானட்டையே சாப்பிட்ற அளவுக்கு இதோட சைஸும் பெருசாகும். இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஆளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மித்திக்கல் பீஸ்ட் அது இருக்கா அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மவுண்டே அப்படியே எனக்கே கிடைக்குது. ஏதோ ஒரு ஃபேண்டசி நாவலோடைய ஹீரோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை ஒண்டி எல்லாருமே பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா வாயை பொழப்பாங்க. இப்படி இவன் சந்தோஷமா இருக்கும் போது அங்க ஹாங்கு சுத்தமா புரியல. ஆமா என்ன ஆச்சு, இந்த கிளாஸ் கொட்டியும் என் மேல அவன் கோவமாவல, அப்பனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் சந்தோஷமா இருக்கானா இப்படின்னு ஹாங்கு ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறான். எங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சுப்ரீமான மவுண்ட் இருக்கு. அந்த மவுண்டோட பொட்டென்ஷியலை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ வந்தாங்களே 3 எல்டர்ஸு, அவங்களால கூட அந்த மவுண்ட்டை முன்னாடி நிற்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான மவுண்ட்டு தான் இது. ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ என்னென்ன பண்ண போகிறான். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு பையனும் ஒரு 2 பொண்ணுங்க கூட ஜாலியாக இருந்தால இந்த எபிசோடில் அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் கிளாஷ் வந்து நடக்கும். அது என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.